என்னுடைய பேரும் உங்களுக்கு தெரியுமா என்ன? நல்லா எனக்கு தெரியும், நீ சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். அதான் தெரிவிக்கிறேன். ஆமா. இப்பொழுது என்னுடைய பேர் உங்களுக்கு தெரிந்ததா இல்ல? அந்த பரம் மத்தால சத்தம், இந்த பரம் குழல் சத்தம், சென்டர்ல பொட்டிக்காரன் வாங்கின்னு இறம சனிக்கு பண்ண. அப்படி இப்ப சொல்லு. என்னுடைய பெயர் தான் பாஞ்சாலியாக வேண்டும். அப்படியா? ஆமா. உன்னுடைய பேர் பாஞ்சாலியா? ஆமா. அப்படி பாஞ்சாலியா இருந்தாலும் அம்மா பெரிய பொண்ணு ஆன பிறகு அந்த மாலையிட்ட கணவர் யாரு, எப்பேற்பட்ட ஆளு, அதாவது பாஞ்சாலி இருந்தாலும் கர்ப்ப ரகசியம் இருக்குது. ஆமா. அதெல்லாம் பேசணும் நேரம் ஆகும். ஆமா. அதெல்லாம் 7-8 வேஷம் இருக்குது. அப்படின்னாலும் மாலையிட்ட கணவர் யாரு? அதாவது அரண்மனையில இருக்கும் பொழுது என்னுடைய மகனர் ஏதோ காரணமாக அதிசீக்கிரம் அழைத்துக் கொண்டிருந்தார். சரிம்மா சரிம்மா, அதிசீக்கிரம் சென்று பார்க்க வேண்டும். ஐயா ஐயா சாமி மல்லிகத்தா மலரெடுத்து மல்லிகை முல்லிகை இருவற்றி கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்கள் பறித்து வந்து உன் பாதத்தில் கொட்டி குமித்து நான் ஆதாரமாக வணங்கினேன் சுவாமி. தேவி பாஞ்சாலி, என் பாதம் படுகிறாள். நீ எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? இப்படியே இருக்க வேண்டும்.
தேவி பாஞ்சாலி சுவாமி 18 நாள் 18 நாள் யுத்தத்தில் 7 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. நாளை வெடிந்தால் 8ஆம் நாள் யுத்தம். வர ஒரே இதுக்காக உன்னையும் என்னுடைய தந்தை மரம் வளர்த்து உன்னுடைய அண்ணன் என்னுடைய மாவட்ட பிறந்த மரம் வளர்த்து தக்க யோஜனை கேட்க வேண்டும். அதுக்காக உங்களை எல்லாம் நான் வரவழைத்தேன் தேவி. அப்படியா? அப்படியே ஆகட்டும் சுவாமி. அண்ணா அதுனா உன்னுடைய மாதம் வச்சு பள்ளிகை பிள்ளைங்க நிவாசி கோழி வந்தார் சொல்லக்கூடிய நர்மலெல்லாம் கொண்டு வந்து உன்னோட பாதத்தில் வைத்தானோ ஒரு மந்திரம் செய்தோம் அண்ணா. ஆகட்டும் தம்பி வரலே ஆகட்டும். அதுனா 18 நாள் வாரம் ஒரு யுத்த காலத்துல 7 நாள் சண்டைகள் முடிந்து விட்டது. ஆனால் 8வது நாள் சண்டைக்கு யாரு பெறும் வெற்றியோ யாரு பெறும் தோல்வி என்று தெரியல. நம்ம அருகாமல் இருக்கிற வைகுந்த வாச ஸ்ரீமந்த நாராயண மாமனை அழைத்து கேட்டபோது இன்னைக்கு என்ன நடக்கும், யாரு பெறும் வெற்றி ஆகுமோ யாரு அவர் தான் உரைப்பாரு. மாமன் ஆகிய ஸ்ரீமந்த நாராயணன் அழைப்போமா? ஆகட்டும். பாண்டவரையே வாடி வருகின்றோம். நீ பக்கத்திலேயே பரந்தாமம் இருந்தா மட்டும் தான் பாண்டவருக்கு துணை ஆகும். நாங்க நினைக்கும் போது அத்தனமே வந்து காப்பாய் போகின்றா. எப்போதுமே பாண்டவரை நினைத்த உடனேயே மாயவனாக அவட்டவர் பரந்தாமன் பாண்டவரை தேடி வருவது காண்க. அதாவது வந்து கொண்டிருப்பார். அந்த நாராயணன் இருப்பதையே நாம காண முடியாது. நம்மளை தேடி வருவார் என்று இருக்கின்றோம். பார்க்கலாம்.